அப்போ நீங்கள் ப்ரெஸ்ஸை மீட் பண்ணுறீங்கன்னா முழுமையான விளக்கம் சொல்லணும். எனக்கு என் குழந்தைக்கு அப்பா அவர் தான், நான் வந்து அவருடைய 2வது மனைவி அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அவர் இது வரைக்கும் எங்கேயுமே சொல்லவே இல்லையே, எந்த பதிவிலும் சொல்லவே இல்லையே இவங்க எனக்கு 2வது மனைவின்னு சொல்லவே இல்லையே. முதல் மனைவியும் தெரியும். அதுக்கப்புறம் நீங்கள் இந்த ப்ரெஸ்ஸை மீட் பண்ணுறாங்க இல்லையா, அதுக்கு முன்னாடியே வந்து சில செய்திகள் இங்கே வெளியிடும் போது மனமான ஃபோட்டோ இதெல்லாம் சொல்லி வெளியிட்டாங்க இல்லையா, அப்போ அந்த ஃபோட்டோக்களுக்கு பிறகே வந்து அவர் வந்து முதல் மனைவியோட ஒரு ஃபங்க்ஷனில் கலந்துட்டுருக்கிறார். அப்போ அதுவே தெரிஞ்சிச்சு என்னன்னு கேட்டிங்கன்னா, அவர் ஏற்கனவே ஒரு லைஃப்பில் இருக்கிறாரு, இன்னும் அந்த ஃபேமிலியோட இன்னும் அவருக்கு இந்த டிஸ்கனெக்ட் ஆகலை. அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து ஒரு கல்யாணம் வந்து முடிவு பெறாமல் அதில் வந்து விவாகரத்து செய்யாமல் நீங்கள் வந்து கல்யாணம் பண்ணிக்கிறது சட்டவிரோதம். அது யார் பண்ணாலும் தப்பு தானே. அது தெரிஞ்சுமே இவங்க வந்து தெரிஞ்சு ஆமாம், யார் பண்ண ரங்கராஜ் வந்து குற்றவாளினா நீங்கள் யார் இப்போ? ஏற்கனவே அவருக்கு மனமானது தெரியும்ல உங்களுக்கு, நீங்களே ஒரு ஸ்டேட்மெண்ட்லேயே சொல்கிறீங்க என்னென்னா ஜுடிஷியல் செப்பரேஷனில் இருந்தாங்க. ஜுடிஷியல் செப்பரேஷனில் இருந்தாங்கன்னு உங்களுக்கு தெளிவாக தெரியும் போதே தெரியுது அவர் வந்து டைவர்ஸ் பண்ணலன்னு தெரியுது. அப்போ எப்படி நீங்கள் வந்து கமிட் ஆனீங்க? எப்படி நீங்கள் 2வது மனைவி நீங்கள் சொல்லிக்க முடியும்?